தமிழகத்தை கலக்கி வரும் மர்ம காய்ச்சலுக்கு மேலும் ஒரு சிறுமி உயிரிழந்த சம்பவம் பீதியை அதிகரித்துள்ளது. இதுவரை காய்ச்சலுக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 9 உயர்ந்துள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக பரவி வரும் மர்ம காய்ச்சல் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகிறது. முதலில் வைரஸ் காய்ச்சல் என அறிவித்த மாவட்ட நிர்வாகம் பல்வேறு சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இருப்பினும் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்ததால் திருத்தணி, பொன்னேரி, திருவள்ளூர் அரசு மருத்துவமனைகளில் மர்ம காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. குறிப்பாக திருத்தணி அடுத்த பொதட்டூர்பேட்டை, சொரக்காய்பேட்டை, கேசவராஜகுப்பம், காவேரி ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமானோர் இந்நோயால் பாதிக்கப்பட்டனர். முதலில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 8 சிறுவர்கள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு அதில் 2 உயிரிழந்தனர். பின்னர் ஆபத்தான நிலையில் இருந்த 2 சிறுவர்கள் சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்பட்டு அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இவர்களில் ஒரு சிறுவனுக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் பொன்னேரி அருகே உள்ள கீரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளித்தும் உயிரிழந்தார். இந்த நிலையில் பொன்னேரி அருகே உள்ள சிறுவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுமி ஹேமலதா காய்ச்சல் காரணமாக எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்தார். இவருக்கும் டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் மர்ம காய்ச்சல் மற்றும் டெங்கு காய்ச்சலுக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6 உயர்ந்துள்ளது. இதேபோல கோவை மாவட்டத்தில் காய்ச்சலுக்கு 2 பேரும், திருச்சி மாவட்டத்தில் ஒருவரும் மர்ம காய்ச்சலுக்கு உயிரிழந்தனர்.